இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரேடிங் வியூவில் டாடா ஸ்டீல் அப்படின்ற ஸ்டாக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டாடா ஸ்டீலை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். டாடா ஸ்டீல்னு டைப் பண்ணிங்களா என்எஸ்சியில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறோம். இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இது என்ன சார்ட் அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்டு. இந்த சார்ட்டில் நம்மளோட இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்றைக்கி இன்ட்ராடேயில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ரெட் கட்டர் இண்டிகேட்டர் பை நவ் சிக்னல் காமிச்சிருக்கு. எப்போ அப்படின்னா February 29 நேற்று ஈவினிங் மார்க்கெட் முடிய போகும்போது நமக்கு இந்த பை நவ் சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த சிக்னலோட கண்டினியூட்டி இன்றைக்கி பூரா மதியம் 3:30 வரைக்குமே பை சிக்னல் தான் கொடுத்துருக்கு. இன்னும் செல் சிக்னல் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நம்ம பையிங் ஜோனில் தான் காமிக்குது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய இண்டிகேட்டரை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய RSI, MACD, மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி இண்டிகேட்டரோட சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய ட்ரேடிங்கோட அக்யூரஸியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் இதையும் ஒரு அடிஷ்னல் இண்டிகேட்டராக உங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எப்பயும் போல் ட்ரேடிங் வியூவில் நீங்களுடைய யூசரில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லை உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் வாங்குறவங்க வாங்கி பயன்படுத்தலாம். மேலும் இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வீடியோ இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த இண்டிகேட்டர் இந்த ஸ்டாக்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு எஜுகேஷ்னல் அண்ட் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காகத்தான். இதே ஸ்டாக்கில் நம்மளுடைய இண்டிகேட்டரோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை பாருங்கள். பை நோ அண்ட் செல் நோ சிக்னல் கண்டினியூஸாக தொடர்ந்து எந்தெந்த இடத்துலலாம் பாசிபிலிட்டியோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.